வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நான் கேட்கறத நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா கஸ்தூரி விஷயத்துல உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் சப்போர்ட்டா இருப்பேன். யோசிங்க, நல்லா யோசிச்சு உங்களுக்கு என்ன முடிவு தோணுதோ சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க கேட்ட மாதிரியே எனக்கு உரிய பங்கை நான் என் தங்கச்சி பேர்ல எழுதி கொடுத்துறேன். எனக்கு நீங்க கஸ்தூரியை என் கூட சேர்த்து வச்சா போதும். வெறும் பேச்சுக்கு கேட்கறேன்னு நினைக்காதீங்க, சீரியஸா தான் கேட்கறேன். நான் எழுதி கொடுத்துறேன். ரைட். ஐயா, இந்த இருக்கண்டா, கையெழுத்து வாங்கு இவர்கிட்ட. பேரப்பிள்ள இந்தாப்பா, இப்ப என் பேரன் சொன்ன மாதிரி எழுதி இருக்கு, இதுல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. பத்திரம் கூட முன்னாடியே ப்ரிப்பேர்டா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கொடுங்க தாத்தா, கையெழுத்து போடுறேன். இந்தாப்பா, பேனா இருக்கா, தரட்டுமா? இருக்கு தாத்தா, என்கிட்டே இருக்கு. சரிப்பா, அப்படின்னு இந்த படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஏன் உன் புருஷனுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் காணாதாமா? அதென்ன இப்ப மட்டும் என் புருஷன் சொல்லு, என் மாப்பிள்ளன்னு சொல்லு. ஆமா, என் மாப்பிள்ள தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது உன் வீட்டுக்காரரை. என்னடா? இல்ல, எப்ப என்ன நடக்கும்னு கரெக்டா கணக்கு போட்டு காய நகர்த்துறாரா, இல்ல இவர் காய நகர்த்துறதுக்கு ஏத்தாப்புல அதாவது தன்னால நடக்குதான்னு தெரியல. ஆனா எங்க அண்ணன் சொத்து எனக்கு வேண்டான்னு சொல்ல வேண்டியது என்னப்ல? உன் வீட்டுக்காரர் தான் கேட்டு வாங்குறாருன்னா நீ எனக்கு நின்றுட்டு இருக்க, வேண்டான்னு சொல்லு. மலர், என்னடா? பார்ட்னர். இல்ல என்ன மச்சான் என்ன சொல்றாரு? இல்ல, கல்யாணத்துக்கு எனக்கு நகை எதுவும் போடல, எதுக்கு சின்னவன் சொத்தை மட்டும் எழுதி வாங்குறீங்க? நானும் வேணா என் பங்கு சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்றான். நானும் இப்பவே எழுதி கொடுக்குறேன்னு ஒத்த காலில் நிக்கிறான் பார்ட்னர். அதான் என் காதை கடிச்சுக்கிட்டே இருக்கான். சொல்லு, உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுன்னு இருக்கான். அடி பாதகத்தி, அவர் எழுதி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் எப்படியும் அதுவும் நமக்கு தாண்டா. எப்படி? எங்க அக்கா அங்கதானே இருக்கா. அந்த சொத்து என் பொண்டாட்டி பேர்ல இருந்தா என்ன, எங்க அக்கா பேர்ல இருந்தா என்ன? எங்க அக்காவுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ கொடுத்து அந்த சொத்தையும் என் பொண்டாட்டி பேர்ல எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நாசமா போச்சு, கூட வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். வேணுங்கிறப்போ எழுதி வாங்கிக்குவோம், என்னடா? யோசிச்சு பாருங்களேன், உங்க தாத்தா கட்டின வீடு முழுக்க முழுக்க உங்களுக்கே உங்களுக்குன்னு உங்க பேர்ல இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? ஆமா பார்ட்னர், ஆமா. மலர், பெரியவன்னு ஒருத்தன் இருக்காண்டா. பார்ட்னர், எங்க பெரிய அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவருக்கு இருக்கிற கடனுக்கு நான் இப்பவே கூப்பிட்டு சொத்தை எழுதி கொடுக்க சொன்னா கூட வேணுங்கிற காசை வாங்கிட்டு எழுதி கொடுத்துருவாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கையெழுத்து போட்டுட்டேன் தாத்தா. மலரு, உன் புருஷன் என்ன இப்படி இருக்காரு? ஓ மாப்பிள்ளடா. ஆமா, மாப்பிள்ளதான், என் மாப்பிள்ளையே தான். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இருக்காரு. கருப்பா, கையெழுத்து போட்டுட்டாருடா. குடு. சரிங்க கார்த்தி, போயிட்டு வாங்க. நாளைக்கு என் தம்பி கூடயே உங்களுக்கும் சேர்த்து ரிசப்ஷன் வச்சிடலாம். ரிசப்ஷனா? ஆமா, கல்யாணத்தை நீங்களா பண்ணிக்கிட்டீங்க, ரிசப்ஷனை பொண்ணு வீட்டு சார்பில் நாங்க பண்ணிடுறோம், என்னையா? ஆமாடா வேற பிள்ளை. ஆமா, நாளைக்கு உங்களுக்கும் ரிசப்ஷன். மாப்பிள்ள நல்லா ஜோரா ரெடி ஆகி வந்துருங்க, பொண்ணை நாங்க ரெடி பண்ணிடுறோம். என்னங்கடா? ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட கஸ்தூரியை உங்க வீட்டுக்கே நீங்க கூட்டிட்டு போயிடலாம் கார்த்தி. அதாவது தற்போதைய உங்க வீட்டுக்கு. முழுசா அந்த வீடு என் பொண்டாட்டிக்கு சொந்தமாகிற வரைக்கும் நீங்க அங்கேயே இருந்துக்கலாம். சரிங்க மாப்பிள்ள. சரி, நான் அப்போ போயிட்டு வரேன். வாங்க. நாளைக்கு ரிசப்ஷன் எத்தனை மணிக்கு என்ன ஏதுங்கிற விவரம் எல்லாம் தெரியும்ல? ஐயா, இல்லாட்டி நீயே சொல்லிரு. 3 மணிக்கு பாரப்பில்ல, நீங்க 2 மணிக்கே ஜம்முன்னு வந்துருங்க. கோட்டு சூட்டெல்லாம் நாங்களே வாங்கி வச்சிடறோம். சரி, கஸ்தூரியை நான் இப்போ பார்க்கலாமா? என்ன அவசரம், நாளைக்கு பாருங்க. ஒரு நாள்ல அவ ஒண்ணு வேற பொண்ணா மாறிட போறது இல்ல. சரி, நான் அப்போ போயிட்டு வரேன். மாப்பிள்ள போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வரேன். சரி, எதுக்கு மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சிருக்கீங்க? சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி மலர், போயிட்டு வரேன். நடுவனே வரேன்டா. போயிட்டு வா. சரிடா. பேரண்டி, கூப்பிடுவோம் செல்ல பேரன. இங்க வரமாட்டான்டா. நீ விஷயத்த சொல்லி கூப்பிடு, அதெல்லாம் வருவான். கூப்பிடு. சரி, கூட்டிட்டு வரேன். மலர், பார்ட்னர், உங்க தாத்தா வீட்டுல உங்க பங்கு, உங்க சின்ன அண்ணன் பங்கு ரெண்டும் இப்போ உங்களுக்கு தான். உங்க பெரிய அண்ணன் கிட்ட சீக்கிரமா எழுதி வாங்கிடலாம். இவர் எப்படி, என்ன சொல்றாரு? இவர் இப்பவே நான் கையெழுத்து போட்டு தரேன்னு ஒத்த காலில் நிக்கிறாரு பார்ட்னர். நானா? என்ன மச்சான், உங்க தங்கச்சி பேர்ல எழுதி கொடுத்துறீங்களா? அதுக்கு என்ன, எழுதி கொடுத்துடலாமே. என்னடா, எழுதி வாங்கிடலாமா?
வாங்கிருங்க பார்ட்னர், அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? இவரு தான் அன்னைக்கே அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், தனியாக குவார்ட்டர்ஸ் பார்த்து என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல. குவார்ட்டர்ஸ் அவருக்கு ரெடியாக தான் இருக்கும், எழுதி வாங்கிடலாம். பாதகத்தி, தங்கச்சியா நீ எல்லாம்? இப்பதான் பட்டுக்குட்டின்னு முத்தமெல்லாம் கொடுத்த, சொத்து கொடுக்க மாட்டியா? இப்படி தானடா உன் பாசம்? ஆ, பேசுவ. இதுவே நான் கேட்டா நீ கொடுப்பியா? இத்தனை வருஷமா என் கடையவே நான் பெரியவனுக்காக விட்டு கொடுத்தவதான்டா, மறந்துட்டு பேசாத. இத்தனை வருஷத்துக்கு அந்த லாபத்தை எல்லாம் கணக்கு போட்டு பாரு, எத்தனை லட்சம் வருதுன்னு. அது சரி. டேய் கருப்பா, மலர் கடப்பத்திரத்தோட சேர்த்து இதையும் பத்திரமா வைங்கடா. சரிங்க பார்ட்னர். இப்படியே சொத்தா சேர்த்து வைங்க. என்னையா சொல்றான்? உன் வீட்டுக்கு அவன் வரமாட்டானாம். உனக்கு ஏதாவது அவன்கிட்ட பேசணும்னா அவன் வீட்டுக்கு நீ வருவியாம். அவனை நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? தங்கச்சி விஷயமா பேசணும், கருப்பன் கூப்பிடுறான் வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்படி கூப்பிட்டா அவன் எப்படி வருவான்? அவனுக்கு கால் பண்ணு. இப்போ வா, நீ பண்ணு. என்னையா? அடே அரவிந்தா, இங்க வாடா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவன் வீட்டுக்குள்ள நான் சும்மாவே நுழைய மாட்டேன். ஏதோ போனா போகுதுன்னு அன்னைக்கு என் தங்கச்சி மேல உள்ள கோபத்துல வந்ததுக்கு என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சான், அப்புறம் என் கையை உடைச்சான். பத்தா குறைக்கு நேத்து அவன் தம்பி வேற என்னை அடிச்சிட்டான். நான்லாம் மான ரோசம் உள்ளவன், அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். மான ரோசம் இல்லாத வேற எவனாவது வருவான், வச்சு கொஞ்சம் சொல்லு உன் பேரனை. என்னைத்தான் சொல்றாரோ? மேபி. நான் ஒன்னும் மான ரோஷம் இல்லாதவன் இல்லை. தப்பு பண்ணிட்டு பண்ண தப்பா நினைச்சு வருத்தப்படுறவன், அதை திருத்திக்கிறதுக்கு போராடுறவன். ஆக மொத்தத்துல நான் ரொம்ப நல்லவன். என்ன பாக்குற? ஆமா, நல்லவன் தான். ஏன்டா பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கோவத்துல அடிச்சுக்கிறது அப்புறம் சேர்ந்துக்கிறதுல சகஜம்டா. அவன் தான் கூப்பிடுறான்ல, வந்து என்னன்னு கேட்டுட்டு போவா. என் தங்கச்சி விஷயமா பேசுறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? சும்மா கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுவான். அதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தான் ஆளா? வேற வேலை இருந்தா பார்க்க சொல்ல அவனை. டேய், அந்த 35 லட்சம் விஷயமா பேசணும், கிளம்பி வா. கருப்பா, கட் பண்ணிட்டான்டா. கட் பண்ணிட்டானா? ஆமா, நீ என் பேரனை பத்தி என்ன நினைச்ச? பண விஷயம்னு உடனே மான ரோசத்தை விட்டுட்டு வந்துருவான்னு நினைச்சியா? உன்னைய மாதிரியே அவனும் ரொம்ப ரோசக்காரன்டா. அப்படியெல்லாம் ஈஸியா அவனை வளைக்க முடியாது. என்னையா உன் செல்ல பேரனுக்கு என்னவா? இவ்வளவுதானாடா உன் மான ரோஷம்? நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. யோ ஏய்யா, என்னன்னு கேக்குறேன்ல, அப்படியே பேன் என்னையவே பார்த்துட்டு நிக்கிற. அதிர்ச்சியில ஃப்ரீஸ் ஆயிட்டேன்டா. அப்படியே செத்துக்கத்து போயிடாத. என்னன்னு கால வந்துட்ட? கருப்பா, வந்துட்டேன்டா. சரி, நீ வா, இங்க என் பக்கத்துல வந்து உட்காரு வா. அவனையும் உட்கார சொல்லு. அரவிந்தா, வா வந்து உட்காரு. நீ முதல்ல என்ன விஷயம் சொல்லு. மலர், இங்க வாங்கடா, உட்காருங்க. இருக்கட்டும் பார்ட்னர், பரவாயில்ல, நான் இப்படியே நின்னுக்கிறேன், நீங்க பேசுங்க. வாங்கடா, வந்து உட்காருங்க, வாங்க. மச்சான், நீங்களும் உட்காருங்க. இல்ல மாப்பிள்ள, பரவாயில்ல, நான் நின்னுக்கிறேன். வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு டீ கூட கொடுக்கல. அது ஒன்றும் பரவாயில்ல மாப்பிள்ள, நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம். சரி, அப்படின்னா நீங்க உள்ள போய் உங்க சின்ன மாப்பிள்ளைய பாருங்க. அவன் தான் நீங்க வரலன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நான் போறேன், நீங்க பேசுங்க, நான் இருக்கேன். போறேன், உள்ள போறேன். அரவிந்தா, நீ உட்கார்றா. உத்தரத்து மேல ஊஞ்சலை மடக்கி போட்டு கட்டி வச்சிருந்தான்னா நம்மளும் ஷாலை போட்டு இழுத்து அப்படி ஸ்டைலா படைப்பா ரஜினி மாதிரி உட்காரலாம். அதுக்கு முதல்ல ஊஞ்சலை நான் மேல மடக்கி போட்டு கட்டி வச்சிருந்துருக்கணும். நீயும் பைஜாமா குர்த்தா ஷால் போட்டு வந்திருக்கணும். இது ரெண்டுமே நடந்தாலும் ஒத்த கையால உன்னால ஊஞ்சலை இழுத்து போட முடியுமா? என்னடா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? இல்லடா, நீ மனசுல நினைச்சதுக்கு நான் பதில சொன்னேன். சரி, கோச்சுக்காது, உட்காரு வா. உட்காருன்னா உன் மடியில தான் உட்காரணும். எங்கடா இங்க இடம் இருக்கு? டேய், நான் தான் முதல்ல உன்னை உட்கார சொன்னேன்ல, இப்ப என்ன உள்ள இருந்து வேற சேர் எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, நீ எதுக்கு கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. அதான்டா, தங்கச்சி விஷயமா பேசலான்னு தான். என் தங்கச்சி விஷயத்த பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? இல்ல அரவிந்தா, நீ கொஞ்சம் கோவப்படாம கேளு. திருப்பரங்குன்றம் கோயில்ல வச்சு முருகன் சாட்சியா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கோயிலே ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை மாத்தவோ நடந்ததை இல்லைன்னு ஆக்கவோ முடியாது. அதனால நீ கார்த்திகை தாலியெல்லாம் கலட்ட சொன்னியா, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுடா. இதெல்லாம் ஊருக்குள்ள தெரிஞ்சா உன்னை யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இங்க பாரு, ஊருக்குள்ள எல்லாரும் உன்னை மரியாதையா பார்க்கணும், மரியாதையா நடத்தணுங்கிறது தானே உன்னோட ஆசை. அதுக்காக தானடா எப்பவும் நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. ஆனா அரவிந்தா, நீ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்பா. உன் அட்வைஸை கேட்கறதுக்கு நான் வரல.
நீ என்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னையோ அந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசு. இல்ல அரவிந்தா, நான் சொல்றத கேளு. இப்போவே கஸ்தூரிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனது ஊருக்குள்ள அரசல் புரசலா தெரிஞ்சிருச்சு. இனி நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணி தாலியை கலட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்து தேவையில்லாம உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. ஊருக்குள்ள யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அரவிந்தா, ஆமாடா, ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை நீயே கெடுத்துறாத. உன் பேத்தி பண்ணிட்டு வந்திருக்கிறது மட்டும் ரொம்ப மரியாதையான காரியமா? அரவிந்தா, நம்ம தங்கச்சி பண்ணினது தப்புதான். அதே தப்ப நம்மளும் பண்ணக்கூடாதுப்பா. இப்ப நீ என்ன எதை பத்தி பேசுறதுக்கு வர சொன்ன? அதை பத்தி மட்டும் பேசு. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ மூக்க நுழைக்காத. டேய், அவன் சொல்றத கால்றா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா சொன்னதே சொல்லிட்டு. அரவிந்தா, கோவப்படாம நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் சொல்றத. ஒன்னு, கோயில்ல வச்சு கடவுள் சாட்சியா நடந்த கல்யாணத்தை இல்லைன்னு நம்மளால பேச முடியாது. 2, மாப்பிள்ளையும் பொண்ணும் மேஜர். 3வது, மாப்பிள்ளைக்கு எந்த குறைச்சலும் இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரு. நல்ல மரியாதையான வேலை தான், யோசிச்சுக்கோ. 4வது, யாருக்குமே தெரியாம அவங்களா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வீட்டு சாட்சியா என் ஒய்ஃப் வேற போய் சைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம், கோயில் கணக்குப்படி. இன்னமும் ஊர்ல எல்லாருக்கும் விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை நம்ம மாத்துறதுக்கோ இல்ல வேற மாதிரி ஏதாவது பண்றதுக்கோ முயற்சி பண்ணணும்னா அது நமக்கு தான் அசிங்கம். அதனால தங்கச்சி பண்ண தப்ப மன்னிச்சு அவ ஆசைப்பட்ட பையனோடய அவளை சேர்த்து வைக்கிறது தான் வீட்டு ஆளுங்களான நமக்கு மரியாதை. இதையெல்லாம் யோசிச்சு நீ நல்ல முடிவு எடுத்தேன்னா உன்னோட 35 லட்சம் ரூபாய் பணத்தை நான் உனக்கே திரும்ப கொடுத்துறேன். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. அடேங்கப்பா, மாப்பிள்ள சரியான மூலக்காரர் தான். அரவிந்தனோட பணத்தையே எடுத்து வச்சுக்கிட்டு அரவிந்தனோட தங்கச்சி ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு, அரவிந்தனையே சமாதானப்படுத்துறதுக்கு அரவிந்தன் பணத்தையே யூஸ் பண்றாரு. என்ன மூளை இதெல்லாம்! நான்லாம் போலீஸா இருக்கிறது வேஸ்ட். என்ன சொல்ற அரவிந்தா? இதுக்கு நான் சம்மதிக்கலன்னா? சம்மதிச்சுதான் ஆகணும். உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஒருவேளை நீ சம்மதிக்கலன்னா கல்யாணம் பண்ணியும் வாழ விடாம அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கார்த்திகை விட்டு உன் பேர்ல நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்பேன். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுவோம். இதனால நம்ம வீட்லயும் சரி ஊருக்குள்ளயும் சரி உனக்கு பெரிய அவமானமாயி போகும். ஆனா சம்மதிச்சிட்டேன்னா உன்னோட 35 லட்சம் ரூபா உனக்கு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. என்ன சொல்ற? என்ன ஒரு மாஸ்டர் பிளான்! இந்த அரவிந்தன்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி இவன் கூட கூட்டு சேர்ந்து நல்ல வேலைப்பா, இப்ப நம்ம திருந்திட்டோம். இல்லைன்னா சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் அரவிந்தனுக்கும் நடக்கிறது தான் நமக்கும். என்னடா சொல்ற? சரி, நடந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிறேன். வெரி குட். ஆனா உனக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. இரு, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? இத நீ சொல்லி நான் செஞ்சதா இருக்கக்கூடாது. முக்கியமா என் தங்கச்சி கஸ்தூரி அப்படி நினைக்க கூடாது. அதுக்கு நானா கார்த்திகைய மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டதா தான் அவன் நினைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். என் 35 லட்சம் ரூபா பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. இப்ப நான் வீட்டுக்கு போய் கஸ்தூரி கிட்ட அவளை சமாதானப்படுத்தி கார்த்திகை நான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ரைட், ஓகே. மானங்கட்ட பைய, இவனுக்காக கொஞ்ச நேரத்துல கருப்பங்கிட்ட சண்டை ஓட்டுட்டேன். சரின்னா பணத்தை கொடு. கொடுப்பேன்டா, இப்ப கொடுக்க மாட்டேன். அப்புறம் எப்ப கொடுப்ப? நீ முதல்ல கஸ்தூரி கிட்ட விஷயத்த சொல்லி அவளை சமாதானப்படுத்து. நாளைக்கு முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்குதுல, கூடவே கார்த்திக்கும் கஸ்தூரிக்கும் ரிசப்ஷன் வச்சிருவோம். ரிசப்ஷன் முடிஞ்சதும் நம்ம வீட்டு பொண்ணை நல்லபடியா மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கப்புறம் 35 லட்சம் ரூபா உனக்கு தான். என்ன, சம்மதமா? சம்மதிச்சு தொலைகிறேன். வேற என்ன செய்ய? சரி, அப்படின்னா போய் தங்கச்சியை சமாதானப்படுத்து போ. சரி, ஆனா ஃப்ரேமுக்குள்ள நீ வரவே கூடாது. நானா பண்ணதா தான் இருக்கணும். என் தங்கச்சிக்கு அப்படித்தான் தெரியணும். சரி, போ. அப்போ அந்த 35 லட்சம் ரூபாய்க்கு 3 மாசம் வட்டி காசு, அப்புறம் இவங்க நகைக்கு நான் கொடுத்த 92,000 கூடவே வட்டி. 35 லட்சம் ரூபாயை பத்தி பேசணும்னு சொல்லி தான் உன்னை இங்க வர சொன்னேன். அந்த பணத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்க முடியாது. சரி, போய் தொலை. அப்பா, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டான்டா. சரி, வரையா? மண்டபம் வரைக்கும் போயிட்டு வருவோமா? ஸ்டேஜ்ல டெக்கரேஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இப்பவே போனோம்னா கார்த்தி பேரையும் கஸ்தூரி பேரையும் சேர்த்து வைக்க சொல்லிடலாம். போவோம். ஏண்டா இருக்கு பையலே, இதுக்கு தான் அந்த 35 லட்சம் ரூபாயை எடுத்து வச்சியா? அப்புறம் இவன் காசு எனக்கு எதுக்கு? சார்த்தேன், கெட்டிக்கார பையடா என் பேரன். உன் பேரையும் போயிட்டான். அவன் இருக்கும்போது சொன்னாலாவது சந்தோஷப்படுவான். உன்னே தாண்டா சொன்னேன் கிறுக்கு பையலே. அப்படியா? எல்லாம் உங்ககிட்ட இருந்து எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அதனால எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான். போ.
ஏண்டா அப்ப கார்த்தியோட வேலை? அதான் உன் பேரன் கார்த்தியை மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டான்ல, இனிமேல் அவர் வேலையை அவன் எப்படி கெடுப்பான்? என் மாப்பிள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்னு பெருமையா சொல்லிக்குவான், நம்ம கிட்ட தான் மூஞ்சிய காட்டுவான். நீ வேணா பாரு, கார்த்திக்கு கண்டிப்பா சஸ்பென்ஷன் ஆர்டர் வராது. எப்படியும் இன்னும் 1 வாரம் 10 நாளைக்குள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆர்டர் கூட கார்த்திக் கையில கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. செய்வான்டா செய்வான், இந்த அரவிந்தன் பையன் எல்லாத்தையும் செய்வான், தனக்கு காரியம் ஆகணும்னா எல்லாம் செய்வான். ஆனா அந்த சொத்தை வேற எதுக்குடா எழுதி வாங்கினேன்? எனக்கும் அந்த டவுட் இருக்கு பார்ட்னர். நம்ம கல்யாணத்தப்போ ஒரு நகை கூட எங்க அண்ணனுங்களை நீங்க போட விடல. இப்போ அந்த வீடு மட்டும் எதுக்கு பார்ட்னர்? அதை வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? அப்புறம் எதுக்கு எழுதி வாங்குனீங்க? ஆமா மாப்பிள்ள, அப்புறம் எதுக்கு எழுதி வாங்குனீங்க? உங்ககிட்ட இல்லாத சொத்தா இந்த சின்ன பங்கை வச்சு நீங்க என்ன மாப்பிள்ள பண்ண போறீங்க? எனக்கு அது வேண்டாம். அதான் பார்ட்னர், எனக்கும் அது வேண்டாம். அது பிரிக்கிற காலத்துல பாத்துக்கலாம். ஆனா இப்பவே எதுக்கு எழுதி வாங்குனீங்கன்னு தான் கேக்குறேன். அது உங்க சின்ன அண்ணன் கஸ்தூரி விஷயத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாக்குறதுக்காக எழுதி வாங்கினேன். இப்போ இவங்க 2 பேருக்காக அரவிந்தன் கிட்ட போய் நான் பேசணும்னா எனக்கு ஒரு திருப்தி வேணும்ல. சரி, நல்ல பையன் தான், நம்ம தங்கச்சியை வச்சு நல்லா காப்பாத்துவாருன்னு நான் நம்பணும்ல. அதுக்காகத்தான் சும்மா சின்னதா ஒரு டெஸ்ட். மாப்பிள்ள, நான் கூட உங்களை கொஞ்ச நேரத்துல என்னமோன்னு நினைச்சிட்டேன். என் பொண்டாட்டிக்கும் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கும் என்ன தேவையோ அதை நியாயமான முறையில சம்பாதிச்சு கொடுக்க என்னால முடியும். எனக்கு எதுக்கு அடுத்தவங்க சொத்து? நீங்க அண்ணன் தம்பிங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனா மலர்விழியோட புருஷன் என்னைக்குமே அவனோட தங்கச்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான். டே, என்னடா? ஐ லவ் யூ பார்ட்னர். என்ன பார்ட்னர் சிரிக்கிறீங்க? ஐ லவ் யூ சொன்னா பதிலுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாதா உங்களுக்கு? பார்ட்னர், நான் இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ தடவை ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் பார்ட்னர். ஆனா அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையா தான் சொல்லியிருக்கேன்னு இப்பதான் பார்ட்னர் எனக்கு தெரியுது. பார்ட்னர், என்னடி, நீ தானே அன்னைக்கு லெட்டர்ல அப்படி எழுதி இருந்த? அது சும்மா. சும்மாவா? ஏண்டி, அதை படிக்கும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? பார்ட்னர், அதை கிழிச்சு போட்டுருங்க பார்ட்னர். அவ்வளவு சீக்கிரம்லாம் அதை கிழிச்சு போட்டுற மாட்டேன். அதை நான் பத்திரமா வச்சிருப்பேன். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அதை படிச்சு படிச்சு காட்டி பழி வாங்குவேன். ஐயோ, நீங்க பழி வாங்கினா தாங்க முடியாது பார்ட்னர். எங்க அண்ணனுங்களும் அரவிந்தனும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடதான் நான் பாக்குறேனே. நானும் மாட்டிக்கிட்ட விரும்பல பார்ட்னர். அத லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னை விட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்புதான். நான் உங்களுக்காகத்தான் பார்த்தேன். பாப்ப பார்ட்னர் ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டீங்களா? எல்லாரையும் கூப்பிட்டாச்சுலடா, அதான் அன்னைக்கு எழுதுன உங்க பேரெல்லாம் டிக் பண்ணமே. பார்ட்னர், எங்க சித்தி சித்தப்பா காயத்ரி அவங்களெல்லாம் கூப்பிட்டாச்சா? எம்மா, எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து யாராத்தான்னு இப்ப எதுக்கடி அங்க கூப்பிடணும்? கூப்பிடணும்ல பார்ட்னர். அடியே, கூப்பிடணும், அவ்வளவுதான். டாட். நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்களா இல்லனா நான் ஃபோன் பண்ணி கூப்பிடவா? ரொம்ப நல்லதா போச்சு தாயே, நீயே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு. ஓகே. சரி, நான் மண்டபத்துக்கு போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்க இருந்து அப்படியே ஸ்டோர் போயிட்டு வரேன். நானும் கடைக்கு போயிட்டு வரேன் பார்ட்னர். சரிடா, கடைக்கு என்ன ஆகுது எவ்வளவு ஆகுதுன்னு அந்த எஸ்டிமேஷனை போட்டு வைங்க, சீக்கிரமா சாங்ஷன் பண்ணிடலாம். சரிங்க பார்ட்னர். போயிட்டு வந்துடட்டா? உங்க அண்ணனை கொஞ்சம் கவனிங்க, அவருக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுங்க. அவன் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கான். நீங்க இப்ப மண்டபத்துக்கு போறதுன்னா அவனையும் கூட்டிட்டு போங்க. முதல்ல உங்க அண்ணன் சாப்பிட்டாரா என்னன்னு கேட்டு சாப்பிட வைங்க, அதுக்கப்புறம் நான் மத்தியானம் போல வந்து கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். சரிங்க பார்ட்னர். பார்ட்னர், மைனி இன்னும் வரல. அவ கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். பாப்போம், மத்தியானம் வரைக்கும் பாப்போம். அப்படியும் வரலன்னா நான் பாத்துக்கிறேன். என்னடா? சரிங்க பார்ட்னர். சரி, நான் போயிட்டு வந்துடட்டா? கிளம்பலாம். இன்னைக்கு என்னடி ஷோல்டர்ல? இந்த இடத்துல தானே நான் அடிக்கடி சாஞ்சு படுக்கிறேன், அதனால இந்த இடத்துக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவை. ஓஹோ, அப்படி. அப்படிதான். சரி, வரட்டா? கஸ்தூரி, ஆத்தா எத்தனை தடவை வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க உன்னைய, எந்திரிச்சு வர்றியாப்ல? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இங்க பாருடா, வீட்டுல விசேஷம் நடக்க போகுது. நல்லபடியா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல சேலையை உடுத்திட்டு வா அங்க அண்ணன் வீட்டுக்கு.
சொந்தக்காரங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரிசையாக வந்துருவாங்க. நீ இப்படி மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருந்தானே நல்லா இருக்காது. கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அண்ணன் தாலியை கலட்ட சொல்கிறான். நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வாங்கம்மா. கருப்பன் அரவிந்தன் கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காண்டா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதெல்லாம் சொல்ற விதத்தில் சொன்னா கேட்பான். கேட்டுத்தானே ஆகணும். நீ இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் மாற போறதில்ல. எந்திரிச்சு வா, முதல்ல சாப்பிடு. நான் வர மாட்டேன். கார்த்தி அங்கே சாப்பிட்டாரோ என்னமோ. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ என்னமோ தெரியல. இவன் அவரை வேலையை விட்டு வேற தூக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணி வச்சிருக்கானோ தெரியல. போனையும் பிடுங்கிட்டான். கார்த்திகிட்ட நான் பேசக்கூட முடியல. ஒப்பாரி சத்தம் அங்க வாசல் வரைக்கும் கேக்குது. இது என்ன வீடா இல்ல வேற என்னமோ நினைச்சாளா அவ? ஏப்பா, கல்யாணம் ஆன பிள்ளை இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது நல்லதுக்கு இல்லப்பா. வீட்டில் பொம்பளை பிள்ளை அழுதாலே வீடு விளங்காது. இந்த பிள்ளைய அழ வச்சுக்கிட்டே இருக்காதையா. நடந்தது எதையுமே இல்லைன்னு மாற்ற முடியாதியா. கஸ்தூரி, இங்க பாரு கஸ்தூரி, இன்னமுமா அழுதுகிட்டே இருக்க? நீ போட்டு என்ன அடி அடிச்ச? அப்புறம் அழாம என்ன செய்வா? சரி கஸ்தூரி அழாத. அண்ணன் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். வீட்டுக்கு தெரியாம, முக்கியமா அண்ணனுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு ஒரு ஆத்திரம். என்கிட்ட சொல்லியிருந்தா முதல்ல சம்மதி காட்டினாலும் அப்புறம் கொஞ்ச நாள்ல சம்மதிச்சிருந்துருப்பேன்ல. என்ன என்ன நீ கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா அண்ணன் மனசு தாங்குமாடா? ஐயா அரவிந்தா, அழாத கஸ்தூரி, அழுகை நிறுத்து முதல்ல. என்ன என்ன நான் பண்ணது தப்பு தானே? நீ சம்மதிக்க மாட்டேன்னு தானே உனக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணேன். நீ சம்மதிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் போராடி இருந்திருப்பேனே. எப்படி இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே, மன்னிச்சிருனே. சரி சரி எந்திரி எந்திரி, இங்க பாரு எந்திரி. என்னைய மன்னிச்சிருனே. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு மன்னிக்காம இருப்பனா? நான் என்ன கல் நெஞ்சக்காரனா? எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு தங்கச்சி. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? என்ன எனக்கு தெரியாம பண்ணிட்டேன்னு ஒரு கோவம் தான். அந்த கோவத்துல தான் அண்ணன் அடிச்சிட்டேன். சாரி. என்னடா நீ அடிச்சதெல்லாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைன்னே. நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் தானே. சரி சரி, போனதெல்லாம் போகட்டும். முகத்தை நல்லா கழுவிட்டு போய் சாப்பிடு முதல்ல போ. ஐயா அரவிந்தா, ஏமா, யாருக்கும் தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை தானம்மா. பேசாம நாளைக்கு முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்குதுல, கூடவே சேர்ந்து கஸ்தூரிக்கும் கார்த்திக்கும் ரிசப்ஷன் வச்சுட்டா என்ன?